கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரமாதமான அருள்வாக்கு, அற்புதமான அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுநொடி நான் அங்கு இருப்பேன், பயம் வேண்டாம்ங்கிறாரு. பாபாவை நினைக்கும் போது, பாபாவை அழைக்கும் போது நம்ம ஒரு கலக்கத்துடன் தான் அவரை அழைக்கிறோம். பாபா எனக்கு இதுபோல் நேர்ந்து விட்டது, உடனே வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், இல்லை அழைக்கிறோம். அதான் சொல்கிறார் பாபா, பயம் வேண்டாம்ங்கிறாரு. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நான் அதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கி டைட்டில் கிடச்சிது, அற்புதமாக 2 அற்புதங்கள் கிடைத்தது. அப்போது பாபா கிட்ட ஒரு விஷயம் நம்ம வேண்டிக்கிறோம், பாபா இந்த பயத்திற்கு ஒரு தெளிவு கொடுங்கள் அப்படின்னா, பாபா இன்றைக்கி இந்த சவுத் ஷிரடி மெசேஜ் மூலமாக ஒரு பிரமாதமான ஒரு பதிலை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பதில் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. என்ன ஒரு அற்புதமான டைட்டில் இல்லையா? நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுநொடி நான் அங்கு இருப்பேன்னு பாபா ஒரு பிரமாதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். அதோட நிப்பாட்டில் பயம் வேண்டாம்ங்கிறார். பயம் இருக்கக்கூடாதுன்னு தான் பாபா சொல்கிறார். பயம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுதான் அந்த மெசேஜ் மூலமாக நம்ம கொடுத்துருக்கார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரியை பாபா ஆட்கொண்டதே ஒரு மிகப்பெரிய கவிதை. அது அற்புதமாக சகோதரியின் வாழ்விற்குள் வருகிறார் சாய்நாதர். அடுத்து சகோதரிக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து சகோதரியை காப்பாற்றுகிறார். சகோதரிக்கு சிறிதளவும் பயம் கிடையாது. சகோதரியை தான் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், அவர் இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய பலம் சகோதரி சொல்கிறார்கள். இந்த பலமும் தைரியமும் எல்லோருக்கும் இருந்ததுன்னா நம்ம யாருமே பயப்பட மாட்டோம். அதற்காகத்தான் இன்றைக்கி சகோதரின் அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். எப்படியெல்லாம் கஷ்டம் வந்து அவங்கள தாக்குது, ஆனால் அவங்க ஒரு துளி கூட அசரவே இல்லை. என்னோட ஷிரடிக்கு வந்தார்கள், மாமரத்திற்கு வந்தார்கள். இதெல்லாம் எதற்காக? எல்லாம் சாய்நாதரோட பிளான். அது என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஹோசூரை சேர்ந்த சகோதரி ஹர்ஷிதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க. இன்று பல்லாயிரக்கணக்கான சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கு பாபா இன்றைக்கி விடை கொடுத்துருக்கிறார். எனக்கு வேலை போய்விட்டது, என் கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு என்னை அனுப்பிட்டாங்க, நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பது போல் சகோதரின் அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரியும் அப்படி தான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு எந்த பயமும் இல்லை. சகோதரிக்கு ஒரு முறை தரிசனம் கொடுத்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறார்னு சகோதரி சொல்கிறாங்க. தரிசனம் எப்படி கிடைத்தது, என்ன வாக்குறுதி கொடுத்தார், பாபா என்ன நிறைவேற்றி வைத்தார், இந்த நிறைவேற்றுதல் மூலமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்ன ஆசீர்வாதம் செய்ய போகிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி, இந்த அகண்ட தீபம் பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அது தனி எபிசோடாகவும் போடுறேன். அதை பார்த்து உங்கள் வீட்டில் அதை ஏற்றி உங்களுக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைக்கும்படி செய்து கொள்ளுங்கள். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக அந்த 2 அற்புதங்களையும் தரிசனம் செய்வோம். நம்மிடம் இருக்கும் பயம் நம்மை விட்டு விலக வேண்டும். சாய்நாதராக தான் சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, நீ நினைத்த மறுகணம் நான் உன்னிடம் இருக்கிறேன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது எதற்காக பயப்படுகிறாய், எதற்காக கவலைப்படுகிறாய், எதற்காக துன்பப்படுகிறாய், எதற்காக துயரப்படுகிறாய்? இதெல்லாம் சாய்நாதர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இன்னும் ஒருபடி அழகாக சொன்னோம்னா, நமக்குள் தான் இருக்கிறார். உள்ளமெனும் கோவிலில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் சாய்நாதர். சரி, சகோதரின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி சென்னையை சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகளில் இவங்களும் ஒருத்தர். அற்புதமான குடும்பம், ஒரு பிரமாதமான ஒரு மகள்,
கணவன், இப்படி பிரமாதமாக லைஃப் போயிட்டுருக்கு. இப்போது சகோதரியின் வாழ்வில் பாபா நிகழ்த்திய அற்புதம் பிரமாதம், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். முதல்ல சகோதரியின் வாழ்வில் எப்படி பாபா உள்ளே வந்தார், அற்புதமாக எப்படி சகோதரி ஆட்கொண்டார், ஒரு கவிதை போல் இருக்கிறது அது. அதை சொல்லிவிட்டு சகோதரின் அற்புதத்துக்கு வருவோம். அப்போ தான் பாபா ஒவ்வொருத்தர் வாழ்வில் எப்படி உள்ளே வராருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது, நமக்கு பாபா நம்மளும் இருக்கிறாருங்கிற உணர்வே நமக்கு இல்லை. அதான் நம்ம பயப்படுறோம் இல்லையா. சகோதரின் வாழ்வில் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி காலத்திலேயே சகோதரியை அழைத்து கொண்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க மதுரையில் இருக்கிற பாபா ஆலயத்திற்கு போகிறாங்க. அங்கே போய் பாபாவை வணங்கினேன்னா, எனக்கு பாபாவை வணங்கும்போது ஏதோ ஒரு உணர்வு, எனக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைச்ச மாதிரி இருந்தது, என் லைஃப்பில் எனக்கு ஒரு தைரியம் கிடைத்தது போல் இருந்தது. அப்புறம் கல்லூரியை முடித்தேன். எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, ஒரு அற்புதமான மணமகன் கிடைத்தார். அவங்க வீட்டில் ஹாலில் வச்சா நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த ஹாலில் ஒரு பிரம்மாண்டமான ஷோகேஸ், அந்த ஷோகேஸில் பிரமாதமாக பாபா உட்கார்ந்துருக்காரு. எனக்கு அப்போ புரியல. ஆனால் இப்போ என்ன எனக்கு புரிய வைக்கிறார் பாபான்னு கேட்டால், என்னுடைய தலைமையில் தான் உனக்கு நிச்சயதார்த்தமே நடந்தது. கரெக்டாக உங்களுக்கு புரியுது இப்போ நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு? அப்படி ஹாலில் பிரமாதமாக பாபா நடுவில் உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் பையன், நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ பாபாவின் தலைமையில் நிச்சயதார்த்தம் இல்லையா. ஒரு அற்புதமான ஒரு மன வாழ்க்கையை சாய்நாதர் துவக்கி வைக்கிறார். பிரமாதமாக திருமணம் நடந்ததுன்னா, அந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு உடனே இம்மிடியட்டாக ஒரு அற்புதம் பண்ணார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். இப்போ விருந்துக்கு சாப்பிட போனால் அந்த மணமகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாரீ வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் சித்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பரிசாக ஒரு சாய்நாதரை கொடுத்து, இவர் உன் வீட்டிற்கு வர வேண்டும் ஆசைப்படுகிறார், நீ எடுத்துக்கொண்டு போன்னாங்க. அந்த பாபாவை எடுத்துக்கொண்டு சென்று என் வீட்டில் பூஜை அறையில் வைத்து விட்டேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஒன்றும் பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா எனக்கு பெரிய புரிதலும் கிடையாது. எனக்கு பாபா எங்கள் வீட்டில் இருக்கார், அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் திருமணமானவுடன் எல்லா தம்பதிகளுக்கும் வருகின்ற பிரச்சனை எங்களுக்கும் வந்தது. இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு சுற்றத்தாரும் உறவினர்களும் எல்லாரும் கேட்க என் மனம் வலித்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சகோதரி எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் தயவு செய்து இந்த கேள்வியை கேட்காதீர்கள். அந்த கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லைங்கிறாங்க சகோதரி. எதற்காக அந்த கேள்வி கேட்குறீங்க? குழந்தை பிறக்கலையான்னு கேட்குறீங்க. திருமணம் ஆகலையான்னு கேட்குறீங்க. பையன் படித்து முடித்தோன்னே வேலைக்கு போகலையான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரிலாம் கேட்டு அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாதீர்கள். சகோதரியோட பர்சனல் ரிக்வஸ்ட், என்னோடய ரிக்வஸ்ட்டும் அதான். தயவுசெய்து அது போல் யாரையுமே தொந்தரவு பண்ணாதீங்க இல்லையா. அந்தந்த காலகட்டம் வரும்போது இறைவன் அந்த ஆசீர்வாதம் செய்து அற்புதமாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பார் சாய்நாதர். அதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. சகோதரி வாழ்விலும் அந்த அற்புதமான பொன்னாள் வந்தது. சகோதரிகிட்ட டியூஷன் படித்த ஒரு கேர்ள் வந்து, டீச்சர் நீங்கள் வந்து ஹனுமன் சாலிசா படிங்க, உங்களுக்கு நிச்சயமாக தாய்மை பரிசு கிடைக்கும்னு அந்த குழந்தை சொல்கிறா. சகோதரிக்கு ஹனுமாரே வந்து சொல்கிற மாதிரி இருந்தது. நங்கநல்லூரில் தான் அப்போ நாங்கள் குடியிருந்தோன்னா, நான் ஹனுமன் சாலிசா படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. பிரமாதமாக அற்புதமாக எனக்கு ஒரு மகளை கொடுத்தார் ஆஞ்சநேயர். மகளுக்கு அஞ்சனான்னு பேர் வச்சுருக்கேங்கிறாங்க சகோதரி. நான் பாபாவை வணங்க ஆரம்பித்த பிறகு, கோபுரம் டிவியின் தரிசனம் கிடைத்த பிறகு எனக்கு மிகப்பெரிய விஷயம் புரிந்தது. அன்று ஆஞ்சநேயராக என் வாழ்வில் நுழைந்தவர் சாய்நாதர். அன்றைக்கி நான் காலேஜ் படிக்கும்போது வந்தார், என்னுடைய திருமணத்தின் போது வந்தார், எல்லாமே கரெக்டாக. ஆனால் நான் பாபாவை பெருசாக புரிதல் கொள்ளவில்லை. ஆனால் ஆஞ்சநேயராக என் வாழ்வில் நுழைந்து எனக்கு தாய்மை பரிசை கொடுத்து என் வாழ்வில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விட்டார் சாய்நாதர். நான் கோபுரம் டிவி பார்த்து எல்லா மந்திரங்களையும் சொல்வேன், எல்லா விளக்கு பூஜைகளையும் செய்வேன், எல்லாமே செய்து கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்தது. நாங்கள் பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம். இந்த டாக்டர் முடித்தேன், அந்த டாக்டர் படித்தேன், அந்த டாக்டர், இப்படி வரிசையாக ஒரு டாக்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர மாற்றம் டாக்டர்ஸ்ட்டை வந்ததே தவிர என் உடலில் எந்த மாற்றமும் வரவில்லை. எனக்கு சரியாகவே போல மனதுக்கு வருத்தமாகவே இருந்தது. நான் தொடர்ந்து கோபுரம் டிவி பார்த்துட்டு இருந்ததுனால சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னமோ ஒரு எண்ணம் மனதிற்குள் தோன்றியது, ஷீரடி மண்ணை மிதித்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் தான் கோபுரம் டிவியில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ட்ரெயினில் ஷீரடி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு, இந்த பிப்ரவரி மாதம்.
எனக்கு ரொம்ப ஆசை. என் கணவர்கிட்ட போய் கேட்டேன், ஏம்மா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஏன்னா அடிக்கடி வலி வந்ததுன்னா நான் சுருண்டு படுத்துருவேன்னா, அவ்வளோக்கு வலிக்கு எனக்கு வைத்த வலி. இந்த மாதிரி நிலைமையில் நீ ஷீரடி போகணுமா, நல்லா யோசிச்சுக்கொன்னாரு. இல்லை, எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் ஷீரடி மண்ணை மிதித்தால் என்னுடைய வியாதி குணமாகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லி என் கணவர்கிட்ட ஆடித்து சொன்னேன். என் கணவர் உடனே அண்ணாட்ட பேசி டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணிட்டாரு. அந்த டிக்கெட் ரிசர்வ் பண்ண நாள்லேருந்து எனக்கு வலி இல்லைண்ணா. சத்தியமான உண்மை, சாய்நாதர் என் வலியை எடுத்துக்கொண்டார். அப்புறம் உங்கள் கூட தான் நான் ஷீரடிக்கு வந்தேன். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க, நம்ம கூட ஷீரடி வந்தாங்க. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும்லாம் சகோதரி ஃபோனில் சொன்னாங்க. ஐயோ, எந்த நேரத்தில் இவங்க வயிற்று வலின்னு சொல்ல போகிறாங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கூட இருந்த அந்த 5 நாளும் சகோதரி எந்த வலியும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக பிரமாதமாக இருந்தாங்க. சமாதி மந்திரில் தரிசனம் பண்ணோம், துவாரகமாயில் தரிசனம் பண்ணோம். அடுத்து மாமரத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். சகோதரி அதற்காக தான் காத்திருந்தாங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் மாமரம் தான் ஆசைப்பட்டேன்னா, இழந்ததை பெற்றுக் கொடுக்கும் மாமரம்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. இழந்து போன என்னுடைய வாழ்வை, என்னுடைய உடல் நலத்தை சாய்நாதர் பெற்றுக் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. அங்கே அற்புதமாக ஒரு துணி பூஜை செய்து வைத்தேன் சகோதரிக்கு. அதுக்கப்புறம் இரவு 12 மணிக்கு துவாரகமாய் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு தியானம் பண்ண வச்சேன். துவாரகமாய் விட்டு வெளியில் வந்த உடனே அந்த எதிர்கடைக்காரர் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போத்தினார். அன்றைக்கி தான் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக சொல்கிறாங்க. அண்ணா இது வரைக்கும் நடந்திருக்கான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நடந்தது இல்லைம்மாண்ணே. அன்றைக்கி எங்கள் எல்லாரையும் வர வச்சு அந்த கடைக்காரரை எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஷீரடியிலேருந்து வந்தாச்சு. ஷீரடியிலேருந்து வந்த அடுத்த நாள் வலி மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு எந்த பயமும் கிடையாதுண்ணா, பாபாவை பார்த்துட்டு வந்திருக்கேன், பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வலி வருதுன்னு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் சாய்நாதர் இந்த வலியை கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னுடைய கர்மா எனக்கு வலியை கொடுத்தாலும் எங்கள் அப்பா இருக்கார், அந்த வலியை துவம்சம் செய்வார், அதை நீக்குவார் என்னை விட்டுன்னு சகோதரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். இப்போ ஒரு புது டாக்டரின் அறிமுகம் சகோதரி கிடைக்கிது. சகோதரி டாக்டரை போய் பார்க்குறாங்க. இது வரைக்கும் அதுக்கு என்ன காசுன்னு யாரும் சொல்லவே இல்லை. சகோதரியின் வலிக்கும் அந்த வியாதிக்கும் என்ன காரணம்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டாக்டர் கண்டுபிடிச்சாங்க, அடினோமயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் சாய்நாதர் எப்படி வழிகாட்டுகிறார் பாருங்கள். சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த மாபெரும் பரிசு. இப்போ டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ண எல்லாம் சரியாக போயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அந்த ஆப்ரேஷனும் வெற்றிகரமாக நடந்தது. நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே டாக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அப்பாவின் படத்தை என் தலகாணி கீழே வச்சுக்கிட்டேன்னா, அப்பா என் கூட தான் இருந்தார். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா அப்பா தான் எனக்கு ஆப்ரேஷனே பண்ணார். பாருங்கள் சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அந்த பயம் இல்லைனாலே வியாதி நம்மை விட்டு விலகிவிடும். சாய்நாதர் தான் சொல்கிறார், உனக்கு பயம் இருந்தாலே வியாதி அது, அந்த பயம் உன்னை விட்டு விலகிவிட்டாலே நீ தெளிவாயிடுவேங்கிறார். அதனால் இதுபோல் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இன்றைக்கி கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எத்தனை சகோதரிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் ஸ்ரீவித்யாவோட அற்புதத்தை நீ சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வழிகாட்டுவார் சாய்நாதர். பாபாவின் பாதம் தான் பொற்பாதம். அந்த பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டோம்னா அற்புதமாக நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார். எப்படி சகோதரி ஸ்ரீவித்யாவை அற்புதமாக வெளியில் கொண்டு வந்தாரோ, இன்றைக்கி சகோதரி நிம்மதியாக அற்புதமாக இருக்கிறார்கள். சகோதரி இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கலங்கக்கூடாது. சகோதரி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, வயிற்று வலி வருதுன்னா அது ரொம்ப, அதாவது இதுபோல் வலி யாருக்கும் வரக்கூடாதுன்னு சகோதரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வலி இருக்குன்னா, ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஷீரடி மண்ணை மிதித்தால் இந்த உடல் உபாதை என்னை விட்டு விலகும்னு நான் நம்பினேன் பாருங்கள். அதற்கு சாய்நாதர் கொடுத்த மாபெரும் பரிசு. மாமரம் போவேன், இழந்ததை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்கு, என் உடல் நலத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்பான்றாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இதுபோல் நம்பிக்கை தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். அப்புறம் இதுபோல் வியாதியில் உழந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கி அப்பா இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரி ஸ்ரீவித்யா எப்படி இதிலேருந்து வெளியில் வந்தாங்களோ, உங்கள் அத்துணை பேரையும் வெளிக்கொணர்வார் சாய்நாதர் என்பது சத்தியமான உண்மை. இப்படி ஒரு பிரமாதமான அற்புதம் நமக்கு கொடுத்த சாய்நாதர், அடுத்து பாருங்கள், வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் ஒரு பிரமாதமான அற்புதம் கொடுக்கிறார். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோசூரை சேர்ந்த சகோதரி ஹர்ஷிதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம்.
சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு அப்பாட்ட சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வேலை இல்லாமல் காத்திருக்கிறார்கள், வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம். பாருங்கள், சகோதரி வாழ்வில் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். முதல்ல சகோதரி வாழ்வில் சாய்நாதர் நேரடியாக காட்சி கொடுத்துருக்கிறார். அந்த அற்புதத்தை சொல்லி தான் ஆரம்பித்தாங்க சகோதரி. ஆனால் அந்த அற்புதத்தை சொல்லுங்கன்னா, வந்து எனக்கு ஒரு அருள் வாக்கு கொடுத்தார். அந்த அருள் வாக்கை இன்று வரை சாய்நாதர் காப்பாற்றி கொண்டு வருகிறார்னு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி படிக்கின்ற காலத்தில் நான் லீவில் வீட்டில் இருந்தேன்னா, அன்றைக்கி அம்மாவும் வெளில போயிருந்தாங்க, தங்கச்சியும் வெளில போயிருந்தாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். ஒரு வயதான பெரியவர் வந்து யாசகம் கேட்கிறார். வந்தவர் சாப்பாடு கேட்கலன்னா அரிசி கேட்குறார். எனக்கு அரிசி கொடு அப்படிங்கிறாரு. எதற்காக கேட்டாருங்கிறது சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. அரிசியை கொண்டு போய் சகோதரி போடுறாங்க. அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்கிறதுக்குங்கிறாரு. சகோதரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதையும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இப்படி கைகளை வைத்துக்கொண்டு, நீ வணங்கும் தெய்வம் உன்னை காத்து நிற்கும், இந்த வார்த்தையை சொல்லிட்டு சிரிச்சிட்டு நகர்ந்து போயிட்டாரு. சகோதரிக்கு அவர் வந்ததிலிருந்தே ஒரு உணர்வு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு ஒரு உணர்வு. டக்குன்னு வீட்டில் திரும்புகிறாங்க. வீட்டில் செவுத்தில் இந்த படம் மாட்டிருக்கு. ஐயோ இதே மாதிரி தானே இருந்தார், அப்பா தான் வந்தார, நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட்டையும் அந்த கிளாஸையும் அங்கே வச்சுட்டு சகோதரி ஓடுறாங்க ரோட்டுக்கு. அது நல்ல பெரிய ரோடுன்னா, அது லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பார்க்குறேன், யாருமே இல்லைண்ணா. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். நீ வணங்கும் தெய்வம் உன்னை காத்து நிற்கும்னாரு. இன்னி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா என் லைஃப்பில். எனக்கு எல்லாமே பாபா தான். பாபா பாபா பாபா. எனக்கு பாபா விட்டால் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. அப்புறம் திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, லைஃப் நல்லா போயிட்டு இருந்து நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். நான் கோபுரம் டிவி பார்க்காத நாளே கிடையாதுண்ணா. சமைக்கும்போது, துவைக்கும்போது, எல்லா நேரத்திலும் நான் கோபுரம் டிவியில் உங்கள் அற்புதங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் ஆடியோ கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு ஒரு அற்புதம் கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதற்கு தானே பாபா கேட்க சொல்கிறார். என்னுடைய அற்புதங்கள் கேட்க புண்ணியம்ங்கிறார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கணும் வாழ்வில். சகோதரிக்கு அந்த பிரமாதமான ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. சகோதரிக்கு இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு திருப்தி இல்லை. பாபா வேலையை விடட்டுமா பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவிழச்சீட்டு போட்டு கேட்பாங்களாம். அதுவும் உங்கள் அற்புதத்தில் தான் கேட்டேன்னா, ஒரு அற்புதத்தில் ஒரு சகோதரி திருவிழச்சீட்டு போட்டு கேட்டு எல்லாம் முடிவு எடுப்பாங்க. நானும் அதே மாதிரி கேட்டேன். அப்பா என்னை வேலையை விடுறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நான் கேட்குறேன், விடுன்ட்டார். என்னது அப்பா விட சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு கல்லூரியில் எனக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது வேலைக்கு. அப்பா இதற்காகத்தான் என்னை வேலை விட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. அந்த கல்லூரியில் கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்தேன். அவங்க பதிலே சொல்லலை. காத்திருக்கிறேன். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதங்கள் ஆயிடுச்சு. எந்த பதிலும் இல்லை. என்னுடைய சேமிப்புகள் கரைய தொடங்கியது, கரையிட்டே இருக்குது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் அப்பாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டேன். அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலையை பெற்றுக் கொடுங்களப்பா, நீங்கள் இருக்கீங்க, நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பீங்க, நீங்கள் காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் தான் நம்ம சேனலில் இந்த 5 விளக்கு பூஜை செய்தேன்னு ஒரு சகோதரி அற்புதங்களில் சொல்கிறாங்க. 2 முறை 5 விளக்கு பூஜை செய்தேன், எனக்கு பாபா ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னாங்க. ஸோ நமக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் உடனே 5 விளக்கு பூஜை 1 முறை செய்தேன். 2வது முறையும் ஆரம்பித்தேன். முதல் நாள் 2ஆம் நாள் எனக்கு கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்துருச்சு. உடனே இம்மீடியட்டாக ஓடுறேன், அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. எம்டி வரணுங்க, எம்டி ஊருக்கு போயிருக்காரு. அவர் வந்த உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றோம், நீங்கள் அவரை மீட் பண்ணி பேசணும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலாங்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வந்து அப்பாவுக்கு நன்றி சொன்னேன். 1 மாதம் முடிஞ்சது, அந்த எம்டி வரவே இல்லை. 2 மாதம் முடிஞ்சது, அந்த எம்டி வரவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 7 மாதங்கள் ஆகிடுச்சு வேலையை விட்டு. என்னோடய சேமிப்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ண போகிறோங்கிற நிலைமையில தான் நான் இருந்தேன். எல்லாம் இஎம்ஐலாம் போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சரி, அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் கொடுத்துமா, அவங்க ஒன்றுமே சொல்லேன், ஸ்கூலில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் போய் நேராக ஸ்கூலில் போய் மீட் பண்ணுறேன் அந்த பிரின்ஸிபலை. ஆமாங்க, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்துருக்கேன், நீங்கள் 22nd ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடுங்க அப்படின்னாரு. ஆனால் அவங்க சொன்ன சேலரி ரொம்ப கம்மி. நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் 4ல் 1 பங்கு தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த வேலையாவது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஓகே சொல்லிவிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்கல.
ஏன் அப்படி ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் நல்ல வேலையில் இருந்தீங்க, எதுக்கு அப்படி கம்மியாக ஒத்துக்கணும்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லோரும் கோபமாக இருக்காங்க என் மேலே. 22ஆம் வந்தது. எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு நான் நேர அந்த ஸ்கூல் வேலைக்கு போகலான்னு போனால் அந்த பிரின்ஸிபல் சொல்கிறாரு, உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அன்றைக்கி கொடுத்தீங்க இல்லையா, அது எங்கேயோ மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுமா, அதை நாங்கள் இப்போ தேடிட்டுருக்கோம், எப்படியா கண்டுபிடிச்சிருவோம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் 1ஆந்தேதி ஜாயின் பண்ணுங்கள், இன்றைக்கி வேண்டாம், 22ஆந்தேதி வேண்டாம் அப்படின்ட்டாரு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த பயமும் என் மனதிற்குள் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லைங்கிற மிகப்பெரிய தைரியம் என்னுள் இருந்தது. அப்பா எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தார். நான் எதை செய்தாலும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. அன்றைக்கி 22ஆந்தேதி நாங்கள் ஜாயின் பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஜாயின் பண்ணாமல் வந்தது வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், ஏன்னா அவங்க யாருக்கும் பிடிக்கலாங்க நான் வேலைக்கு சேர்றது. 23ஆந்தேதி மாலை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து எனக்கு ஆஃபர், அம்மா இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்டாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தோம், நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூக்கு வர முடியுமா அப்படின்னாங்க. உடனே வரேன்னு சொன்னேன். நேராக அப்பாட்ட தான் போய் உட்காந்து பேசினேன். அப்பா நாளைக்கு இன்டர்வியூ போகிறேன், எனக்கு இந்த வேலையை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து ஆஃபீஸ் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்கும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்டர்வியூ நீங்கள் தான் பண்ண போகிறீங்கப்பா, நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி அப்பாட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்டர்வியூ அவர் தான் அட்டன் பண்ணார். என்ன கேள்வி கேட்டாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் சொல்ல முடியுமாலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அப்போ நான் சொல்லலை, அப்பா தானே சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக உட்காந்துருந்தேன். இன்டர்வியூ ஃபுல்லாக முடிஞ்சது. வெளியில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க கூப்பிட்றோன்னாங்க. நான் வெளியில் போய் உட்காந்தும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 10 நிமிடத்தில் கூப்பிட்டார்கள், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஹெச்ஆரில் உங்கள் பேக்கேஜ் மட்டும் பேசிக்கிங்கன்னாங்க. நேராக ஹெச்ஆரில் போய் பேக்கேஜ் பேசுகிறேன். நான் முதலில் வேலை பார்த்த நிறுவனத்தில் என்ன சம்பளம் கொடுத்தார்களோ அந்த மிகப்பெரிய தொகையை எனக்கு சம்பளமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன், இதை கோபுரம் டிவியில் சொல்லணும். யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் பொக்கிஷம் நிச்சயம் என்பதை சாய்நாதர் என்னுடைய அற்புதத்தின் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறார்னு சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. சகோதரின் குரல்லே போடுறேன் பாருங்களேன், அந்த எண்டு ரொம்ப நல்லா சொன்னாங்க சகோதரி. நாங்க போற வரைக்கும் ஷிரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாத தரிசனம் இதே சொல்லிட்டே இருந்தேன், விடாம சொல்லிட்டே இருந்தாங்க. உட்காந்துருந்த போதும் சொல்லிட்டே தான் இருந்தேன். டெக்னிக்கல் இன்டர்வியூவும் வைக்கல, வெறும் ரிட்டன் டெக்னிக்கல் மட்டும் வச்சுட்டு உள்ள கூப்பிட்டு பேசிட்டு ஓகேவான்னு கேட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணும்போதும் ஸ்லோகம் சொல்லிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டடுன்னு சொல்லிட்டாங்க. சேல்ரி எனக்கு அப்படியே 4 மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு தேவைக்கு வீட்டு கஷ்டத்துக்கு லோன்லாம் கட்டுறதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு பாப்பா பண்ணி கொடுத்தாருப்பா. இவ்வளோ பெரிய மிராக்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே அப்படித்தான், நம்ம எல்லாம் கேட்குறோம் பண்றோம், பூஜைங்க சிலது நம்பிக்கையா பண்றோம், சிலது பண்றது கிடையாது. ஒரே விஷயம், ஒன்று நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் ஒரே விஷயம்ப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டது, பாபா நீ இது எனக்கு கொடுத்துருக்க, இது எனக்கு நல்லது, நீ தான் கொடுத்துருக்க, நீ என்னை பார்த்துப்ப, நீ இது கொடுத்துருக்கன்னா எனக்கு அதுல ஏதோ நல்லது இருக்கு, நீ பார்த்துப்ப. கஷ்டம் வந்தாலும் பாபா பார்த்துப்பாரு. நம்மளால முடியாம நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர்றது கிடையாதுன்றது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளால முடியுன்றதுனால பாபா கூட துணையா இருக்காரு. அப்பயும் ஒரு வாட்டியும் நினைப்பேன், சரி பாபா என்னோட கெட்ட கர்மா, என் கர்மா இன்னும் கலீலியாட்டிருக்குது, அதுக்குதான் உங்களோட ஆசீர்வாதம் வரலன்னு நினைச்சேன். பட் எனக்கு இவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருப்பா. இது உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு நான் ப்ரே பண்ணியிருந்தேன். ரொம்ப லாங் ஆடியோ, பட் ஸ்டில் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 100% பாபாவை நம்பினா 100% நடக்கும். இது தாஸ்கனு மகாராஜ் சொல்ற மாதிரி சத்தியம் 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 சொல்றாரு. 100% நம்ம யாருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. அந்த டைம்ல நம்மளுக்கு பாபா பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கை கூட இழந்துடுறோம். கண்டிப்பா யாருமே எதுக்குமே கவலை, வேலை தானே அவங்களுக்கு எல்லாம் 100% பண்ணி கொடுப்பாரு. 100%பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஓம் சாய்ராம். உங்க கோபுரம் டிவி இல்லைன்னா நாங்கெல்லாம் யாருமே இல்லை. எங்களோட சாய் பக்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா, என்னோட பக்தி இருக்குன்னா அதுக்கு முழுக்க கோபுரம் டிவி தான் காரணம்.
பாபாவை நாங்க எல்லாரும் நம்புறோம். அதுக்கு முழு காரணம் நீங்க தான்ப்பா. ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. என் லைஃப்ல நடக்கிற ஒரு மிராக்கிள்க்கும் நீங்க சொல்ற அந்த அற்புதங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான்ப்பா காரணம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எவ்வளோ பிரமாதமாக சொன்னாங்கல்ல. இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு சொல்கிறேன். அப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு அருளாசி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். யாரும் கலங்கவே கூடாது, எந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. அவர் தெளிவாக சொல்கிறார், எந்த பயமும் தேவையில்லைங்கிறார் சாய்நாதர். ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்ட்ரோலே சொன்னேன். அந்த பயம் பற்றிய ஒரு அற்புதமான செய்தியை சாய்நாதர் அனுப்பியிருந்தார். நான் சொன்னேன் இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி. இந்த ஷூட்டிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணேன். வெள்ளிக்கிழமை காலை நம்ம ரெகுலராக அனுப்பக்கூடிய அந்த மெசேஜில் வந்த பிரமாதமான ஒரு பாபாவோட அருள்வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருள்வாக்கு படிக்கிறேன், கேளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் புது தெம்பும் தைரியமும் கொடுக்கும் அந்த அருள்வாக்கு. பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும், வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும். பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் நம்மை நெருங்காது. எவ்வளோ பிரமாதமாக சொன்னார்ல. அதுதான் சாய்நாதர். நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோங்கும்போது அந்த பயம் பற்றி ஒரு பிரமாதமாக டெஃபினேஷனே கொடுத்துட்டார் இன்றைக்கி சாய்நாதர். பயம் ஒரு மிகப்பெரிய கிருமி. அது நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் கலைச்சி விட்டுரும். வியாதி இருந்தால் வியாதி பெருகிவிடும், வேறு ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனை பெருசாகிடும். அதனால் அந்த பயம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார். நீ என்னை நினைத்த மறுநொடி நான் முன் இருப்பேனுங்கிறாரு இல்லையா. பயம் வேண்டாம்னு வேற நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுக்குறார் சாய்நாதர். அப்புறம் நம்ம எதற்காக பயப்படணும் இல்லையா. அதனால் நம்ம பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். இந்த 2 சகோதரிகளும் அந்த பயம் இல்லாமல் எப்படி எதிர்கொண்டார்கள் இல்லையா. தனக்கு வந்த மிகப்பெரிய நோயை சகோதரி ஸ்ரீவித்யா பிரமாதமாக எதிர்கொண்டார்கள். சாய்நாதர் கரம் பிடித்து அழைத்து சென்றார். இன்றைக்கி நிம்மதியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அடுத்து ஹர்ஷிதா சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க. 7 மாத போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு வேலை இல்லாமல். ஆனால் சாய்நாதர் பிரமாதமான வேலையை பெற்றுக் கொடுத்தார், அதே சம்பளத்தோடு இல்லையா. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்காகத்தான் சகோதரி பத்மா இந்த அகண்ட தீபம் ஏற்றினாங்க பிரமாதமாக. அந்த அகண்ட தீபம் ஏற்றி 2 வருடங்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்தார் சாய்நாதர். அந்த அகண்ட தீபம் எப்படி ஏற்றுவது, நிறைய சகோதரிகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் இப்போ இந்த எபிசோடில் விளக்கம் கொடுக்குறோம். இந்த அகண்ட தீபம் ஏற்றுவதற்கு, அகண்ட தீபம் அணையாத தீபம் இப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம. அந்த அகண்ட தீபம் ஒரு பெரிய மண் அகல். அது நம்ம வீட்டில் குட்டி மண்ணகல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கடையிலே கேட்டிங்கன்னா கூட பெரிய மண்ணகல் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய மண்ணகல் எடுத்துக்கங்க, நல்லெண்ணெயால் நிரப்புங்கள். இப்போ சிலோனில் உள்ளவங்க நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லுவீங்க, அங்கே தேங்காய் எண்ணெய் வேணால் விட்டுக்குங்க. நல்லெண்ணெயால் நிரப்பி 2 திரி போடணும். 2 திரியை ஒரு முகமாக மாற்றணும். நான் சொல்கிறது நல்லா புரியுது உங்களுக்கு. 2 திரி அழகாக அதை சுருட்டி எண்ணெய்க்குள்ளே விட்டு அது ஒரு முகமாக மாற்றி ஒரு இடம் அதுக்குன்னு ரெடி பண்ணிக்கோங்க. காற்று வராத இடமா இருந்தால் பெஸ்ட்டு அது. ஏன்னா அது அணைந்தால் நமக்கு ஒரே ஒரு மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துடுது இல்லையா. அணைந்தால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அணையாத இடத்துல, அதாவது ஒரு காற்று வராத இடத்துல வச்சு அந்த தீபத்தை ஏற்றிட்டிங்கன்னா அந்த அணையுங்கிற பயம் நமக்கு இருக்காது. நமக்கு அந்த விளக்குக்கு கீழே, அந்த அகலுக்கு கீழே அழகாக ஒரு துணியை விரிச்சிருங்க. அது எந்த கலராக வேணால் இருக்கலாம். அது அற்புதமாக விரித்து சாய்நாதரின் படங்களை அங்கே வைத்து டெக்கரேட் பண்ணி மலர்லாம் போட்டு ஜம்முன்னு அந்த விளக்கை ஏற்றி கைகளை கூப்பி உங்கள் கோரிக்கையை சாய்நாதரிடம் சமர்ப்பியுங்கள். தெரிந்த சாய்நாதரின் ஸ்லோகங்களை சொல்லுங்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னாலும் சரி, இல்லை அவ்வளோ பெருசு எனக்கு தெரியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். இல்லை ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக சொல்லுங்கள். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை கூட சொல்லுங்களேன். காலையில், மத்தியானம், நைட்டு கூட சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். உங்களுக்கு சாய்நாதரின் அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும். 21 நாட்கள் தான் அந்த விளக்கு ஏற்றணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் சகோதரி பத்மா சொல்லும்போது 75 டேஸ் ஏற்றணும் தான் சொன்னாங்க. அதனால் அந்த நாட்கள் கணக்கு கூட வேண்டாம். நமக்கு அந்த நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த விளக்கு எரியட்டும். நிச்சயமாக சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பார். 21 நாளைக்குள்ளே நிறைவேற்றி கொடுப்பார். அதுதான் சாய்நாதர் இல்லையா. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நல்ல ஒரு அகலமான மண் அகல் 2 திரி போட்டு அழகாக ஒருமுகமாக ஏற்றி உங்கள் கோரிக்கையை சாய்நாதரின் பாதங்களில் எழுதி வைத்து உங்களுக்கு தெரிந்த பாபாவின் நாமங்களை சொல்லி வழிபடுங்கள்.
ஒருவேளை விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா யாரும் கவலையே படாதீங்க. இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். அந்த விளக்கு அணைஞ்சோடனே ஒரு பெரிய மியூசிக்கை போட்டு அது அவங்க அந்த காட்சிக்கு அதெல்லாம் ஓகே. ஆனால் ரியல் லைஃப்பில் பாபா எந்த ராங் சென்டிமெண்ட்டும் காட்ட மாட்டார் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அது பாபா நமக்கு ராங் சென்டிமெண்ட்டே காட்ட மாட்டார். நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார். அதனால் அந்த விளக்கு ஏற்றி, அந்த அணையா தீபத்தை ஏற்றி சாய்நாதரின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, இன்றைக்கி பாபா நமக்கு 2 பிரமாதமான அற்புதங்களை கொடுத்தார். சகோதரி ஸ்ரீவித்யாவின் மூலம் எந்த ஆபத்து வந்தாலும், நம் உடல் ரீதியாக எந்த ஆபத்து வந்தாலும் பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன் உங்களோடு, உங்களை வழி நடத்துவேன், உங்களை குணமாக்குவேன்னு பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்த அர்ஷிதா சகோதரியின் மூலமாக நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை உண்டு அப்படிங்கிறத பிரமாதமாக நமக்கு நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கி கொடுத்த அருள் வாக்குக்கு சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி, அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை பொழிந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் கர்ப்பப்பை வியாதிகள் யாருக்கும் வேண்டாம் பாபா, என் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் பாபா. இதுதான் ப்ரேயர். இன்றைக்கி வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.